ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா டைமிங் டேரட் கார்டு தான் எடுத்திருக்கேன். ஓகே, நீங்கள் மனசில் நினச்சிருக்கிற விஷயம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி வந்து யூனிவர்ஸ் கிட்ட கேட்க போகிறோம். என்ன விஷயமா வேணாலும் இருக்கலாம். உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி லைஃப், இல்லை மேரேஜ் பற்றி இருக்கலாம், ஒரு உங்களோட ஜாப் அண்ட் கரியர் பற்றி இருக்கலாம், இல்லை ஏதாவது பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? எப்போ நடக்கும் இந்த விஷயம்? எப்போ நடக்கும்? ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணுமா, எதுலையாவது வேறு இன்வெஸ்ட் பண்ணணுமா, ஏதாவது சேவிங்ஸ் பிளான் இருக்கா, ஏதோ ஒன்று ரொம்ப நாளாக மனசில் நினச்சிட்ருக்கீங்க. எப்போ நடக்கும்? இல்லை ப்ரப்போஸ் பண்ணலாமா? நம்ம லவ் எப்போ அக்செப்ட் பண்ணுவாங்க? எப்போ நம்மளோட பர்சன், நம்மளோட லைஃப் பார்ட்னர், நம்மளோட சோல்மேட் நம்மக்கிட்ட வருவாங்க? இந்த மாதிரி எந்த ஒரு கேள்வியாக வேணாலும் இருக்கலாம். ஓகே, உங்கள் மனசில் அந்த கேள்வியை நல்லா நிறுத்திக்கோங்க, நல்ல டீப் பிரீத் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா உங்கள் பர்சனை மைண்டில் வச்சுக்கோங்க. என்ன கேள்வியோ அதையும் நல்ல மனசில் நிறுத்திக்கோங்க. ஓகே, இந்த ரீடிங் வந்து நம்ம பிக்கோ கார்ட் மெத்தடில் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா, பிக்கோ கார்ட் மெத்தடில் பண்ண போகிறோம். ஸோ 3 கார்ட் நான் வைக்கிறேன், 3 பைல். ஓகே, பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2 அண்ட் பைல் நம்பர் 3. ஓகேவா? ஸோ இந்த 3 பைல் நான் வச்சுருக்கேன். இதில் உங்கள் மனசில் நீங்கள் கேட்கணும் எப்போ நடக்கும் அப்படின்னு நினச்சி ஒரு கேள்வி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த கேள்வியை நல்லா நிறுத்திக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் பண்ணிக்கோங்க. இன்ஹேல் பண்ணுங்கள், எக்ஸ்ஹேல் பண்ணுங்கள். ஸ்லோவாக இன்ஹேல் பண்ணுங்கள், ஸ்லோவாக எக்ஸ்ஹேல் பண்ணுங்கள். இந்த 3 பைலில் ஒரு பைல் சூஸ் பண்ணுங்கள். உங்கள் இன்ட்யூஷன் என்ன பைல் சொல்லுதோ அந்த பைலை சூஸ் பண்ணுங்கள். ஓகே ஓகே, நான் இப்போ வந்து பைல் நம்பர் 1 ரிவீல் பண்ணுறேன். வித்தின் 2 months. ஓகே, வித்தின் 2 months, இன்னும் 2 மாதத்துக்குள்ளே நீங்கள் நினச்சிருக்கிற விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் மூவிங் எனர்ஜி. ஓகேங்களா, நீங்கள் நினச்சிருக்கிற விஷயம் வந்து ஆல்ரெடி மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஓகே, டிலே இருந்தாலும் அது வந்து ஒரு லாஸ்ட் ஸ்டேஜ் தான். நெக்ஸ்ட் 2 monthsக்குள்ளே கிளியர் ரிசல்ட் ஆர் மூமெண்ட் கண்டிப்பாக வரும். நீங்கள் என்ன விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன கேள்வி கேட்டிங்களோ 2 monthsக்குள்ளே அதுக்கான கிளியர் ரிசல்ட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அது ரிலேட்டடான மூமெண்ட் கண்டிப்பாக இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் சரியான பாதையில் போயிட்டுருக்கீங்க, சரியான பாதையில் தான் நீங்கள் இருக்கீங்க. பொறுமையாக இருங்க, பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டை மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகே, டவுட் வந்துச்சு அப்படின்னாலே உங்களுக்கு டிலே ஆகும். இந்த விஷயம் நடக்குமா, 2 monthsன்னு சொல்லியிருக்காங்களே, இது நடக்குமா அப்படிங்கிற டவுட் வந்துச்சு, இது பாசிபிலிட்டிஸ் இருக்கா இதுக்கு அப்படின்லாம் நீங்கள் டவுட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயம் டிலே ஆகும். ஓகேங்களா, ஸோ பாசிட்டிவ் மைண்டோடையே இருங்க, பாசிட்டிவ் மைண்டோடையே அதே திங்கிங்லேயே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவர் திங்கிங்கெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இது நடக்கும், அதுவும் சீக்கிரமாக நடக்கும். நீங்கள் மனசில் என்ன நினச்சிருக்கீங்களோ அது நடக்கும், ரொம்ப சீக்கிரமாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து நான் பைல் நம்பர் 2 ரிவீல் பண்ணுறேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். வென் தி ஸ்டார்ஸ் அலைன். ஓகே, இந்த மெசேஜ் மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு டிவைன் டைமிங் எனர்ஜி இது. ஓகேங்களா, எல்லா விஷயமும் அலைன் ஆகணும், அப்புறமா தான் நீங்கள் மனசில் நினச்சிருக்கிற விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா யூனிவர்ஸ் நமக்கு சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. இப்போ வந்து இன்னும் சில லெசன்ஸ் நீங்கள் கற்றுக்க வேண்டியிருக்கலாம், இல்லை இந்த சுச்சுவேஷன் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கலாம். ஓகேங்களா, இது ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் கடந்து வரணும், கடந்து வந்த பிறகு தான் இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இது உங்களுக்கு டெஸ்டின்ட். ஓகே, ஆனால் சரியான நேரத்தில் தான் வரும். ஓகே, சரியான நேரத்தில் மட்டும்தான் வரும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. டைமிங் கண்ட்ரோல்லாம் வந்து உங்கள் கையில் இல்லை, எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும். ஸோ யூனிவர்ஸ் எப்போது உங்களுக்கு எல்லாத்தையும் அலைன் பண்ணி கொடுக்குறாங்களோ அப்போ தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எதுலேயுமே ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, புஷ் பண்ணாதீங்க, ரஷ் பண்ணாதீங்க. யூனிவர்ஸ் ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, ட்ரஸ்ட் தி யூனிவர்ஸ் ப்ராசஸ். ஓகேவா, அதுதான் சொல்கிறாங்க. ஸோ லேட் ஆகலாம், ஆனால் பர்ஃபெக்டாக நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலமா யூனிவர்ஸ் நமக்கு சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே ஓகே, இப்போ நான் வந்து பைல் நம்பர் 3 ரிவீல் பண்ணுறேன். என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ்னு பார்க்கலாம். வென் தி டைம் ஃபீல்ஸ் ரைட். ஓகே, இந்த மெசேஜ் மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு இன்ட்யூஷன் பேஸ்டு டைமிங். ஓகேங்களா, நீங்கள் மென்டலி ஒரு எமோஷ்னலி ரெடி ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் மனசில் நினச்சிருக்கிற விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்குள்ளே ஏதாவது பயமோ இல்லை கன்ஃபியூஷன் இல்லை சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே இருக்கிற வரைக்கும் நீங்கள் மனசில் நினச்சிருக்கிற விஷயம் டிலே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க.
நீங்கள் ரெடியான பிறகு தான் யூனிவர்ஸ் இந்த விஷயத்தை நீங்கள் நினச்சிருக்கிற அந்த ஒரு காரியத்தை உங்கள் கையில் கொடுப்பாங்க, உங்களுக்கான டோரை ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அதை விடுங்க. குறிப்பாக செல்ஃப் டவுட்டை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட இன்னர் வாய்ஸ் என்ன சொல்லுது, உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுது அப்படிங்கிறத கவனமாக கேளுங்க. டைமிங் வந்து உங்களோட க்ரோத்தை டிபெண்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அதனால் நெகட்டிவ் தாட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் விட்டு வெளியே வந்துடுங்க. ஏதாவது டவுட்ஸ் அந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் பேட்டர்ன்ஸ்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் விட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஓவரால் இந்த 3 கார்ட்ஸுமே என்ன சொல்லுது, இந்த கலெக்டிவ் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எந்த பையில் எடுத்தாலுமே வந்து ஒரு காமன் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த விஷயம் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக நடக்க போகுது அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ அதாவது நீங்கள் மனசில் நினச்சிருக்கிற விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது தான். ஆனால் டைமிங் மட்டும் டிஃப்ரெண்ட். ஓகேவா? சிலருக்கு வந்து சீக்கிரமாக நடக்குது, சில பேருக்கு டிவைன் டைமிங்கில் நடக்குது, சிலருக்கு வந்து நீங்கள் ரெடி ஆனதுக்கப்புறம் செல்ஃப் ரெடினஸ் வந்ததுக்கப்புறம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபைனல் அட்வைஸ் ஃப்ரம் யூனிவர்ஸ் என்ன அப்படின்னா, ட்ரஸ்ட் டைமிங். ஓகேங்களா? டைமிங் மேலே நம்பிக்கை வைங்க. எதையும் எது கூடவும் யார் கூடவும் கம்பேர் பண்ணாதீங்க. உங்களோட ஜேர்னி வந்து யூனிக். ஓகேவா? உங்களோட ஜேர்னி யூனிக். அது உங்களுக்கான டைமிங்கில் மட்டும்தான் யூனிவர்ஸ் நடத்தி கொடுப்பாங்க. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நடக்குங்கிறது இந்த 3 கார்ட்ஸ்க்குமே வந்திருக்கிற ஒரு மெசேஜ். பட் டைமிங் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே? டைமிங் டிஃபர் ஆகுது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவான ஒரு திங்கிங்கோட பாசிட்டிவாக இருக்கீங்களோ, பாசிட்டிவ் மைண்டோடு இருக்கீங்களோ, அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் மனசில் நினச்சிருக்கிற விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்குற இன்னொரு மெசேஜாகவும் இருக்குது. ஓகே? ஸோ ஸ்டே பாசிட்டிவ், திங்க் பாசிட்டிவ், ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். ஓகே? இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங், ஜென்ரல் டைமிங் டேரட் ரீடிங் தான் நான் இப்போ கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஓகேங்களா? ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகுற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப் அண்ட் கரியர் பற்றி ஒரு கிளியர் பர்ஸ்பெக்டிவ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் ஃபார் பெய்டு பர்சனல் ரீடிங். ஓகே? தேங்க்யூ. டேக் கேர்.